மேடம் உட்காருமா. ரொம்ப தேங்க்யூ மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் லோன் வேணும் மேடம். லோனா அப்ளை பண்ணிடலாமா? எவ்வளோக்குமா வேணும்? ஒரு 50,000 வேணும் மேடம். 50,000 ப்ரூஃப்ஸ் மேடம். ஓகே இருக்கட்டும். சரிம்மா, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க? ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்லை மேடம். இல்லையா? சரி, ஏதாவது மெடிக்கல் செலவு இருக்கா? இல்லை மேடம். அதுவும் இல்லையா? சரி, வீடு ஏதாவது கட்டி பாதி கட்டாமல் வச்சிருக்கீங்களா? இல்லை மேடம். இல்லை மேடம். அதுவும் இல்லையா? சரி, யாருக்கிட்டயாவது கடனாக வாங்கியிருக்கீங்களா? இல்லை மேடம். என்னடா இது இதுவும் இல்லைங்கிறா. சரிம்மா, ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்லை மேடம். அப்படி எனக்கு நீங்க வந்த அது வந்து மேடம் மொய் வாங்க. மொய்க்கா? ஆமா மேடம். என்னம்மா அவன் எதுக்கும் வாங்குறான், நீ என்ன மொய்க்கு வாங்கியிருக்க? நீங்க வேற மேடம். அங்க பாருங்க. எங்க வீட்டு பக்கம் உட்காரு. இல்ல மக்கள் இருக்கட்டும். எனக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன் வந்துடி. உனக்கு கல்யாணமா? ஆயிட்டேன். சரி, கல்யாணத்துக்கு வந்துமா சாப்பிட்டுமா போனோம்னா இல்ல இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு வந்து 5,000 10,000 மொய் வச்சுட்டு போனோம். சரியா? சரிடி. அவ கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் எனக்கு கல்யாணம். மறக்காம வந்துரு. மொய் வைக்கணும்டியோ. இதுல மட்டும் கவனமா இருங்க நீ. பாத்தீங்களா மேடம், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. சரிம்மா. சரி, உனக்கு எத்தனை நாள்ல பணம் வேணும்? எனக்கு வந்து நாளைக்கே கொடுத்தா நல்லா தான் இருக்கும் மேடம். ஏம்மா, நாளைக்கெல்லாம் வராது. இந்த பணம் வரத்துக்கு 1 மாசம் இல்லைன்னா ஒரு 1.5 மாசம் கூட ஆகும். ஆனா மேடம், நாளை கழிச்சு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். வைக்கலன்னா அப்புறம் எனக்கு போய் வைக்க மாட்டான். நீங்க பேசாம நாளைக்கே ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்படியா? சரிம்மா, இதை பத்தி நான் மேலிடத்துக்கிட்ட பேசுறேன். எவ்வளவு நல்லாச்சு. சீக்கிரமா சோறு கொடாமா. எவ்வளோ நேரம்? சாரிக்கா. இந்தாக்கா. ஏன் நேரமும் தெளிச்சியா? இல்லக்கா, இதை வைக்கிறேன். போய் நல்லா குழம்பு கொதிக்க கொண்டு வா. கொதிக்க வா. வரும்போது மறக்காம ஸ்வீட் கொண்டு வா. அக்கா, ஸ்வீட்லாம் ஃபர்ஸ்டே வச்சாங்களே, உங்களுக்கு வைக்கலையா? அதெல்லாம் வச்சாங்க. இன்ன வரைக்குமே இலையில இருக்கும். அதான் என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. வயிற்றுக்குள்ள போயிடுச்சா? வேக எங்கிட்ட சாப்பிட்ருக்கலாம். இந்தாங்கக்கா குழம்பு. இதாங்கக்கா ஸ்வீட்டு. குழம்பு வேணுமா? நல்லா அதில் கிண்டி விளையாட்டு கறியா எடுத்து போடு. விளையாட்டு கறியா? கலக்கரைக்கா கலக்கரை. ஏன் வலிப்பு இந்த மாதிரி பண்ற? நல்லா கிண்டு. வரேன். அப்புறம் தான் இந்தாங்கக்கா. இன்னும் கொஞ்சம் சோறு முடிஞ்சு. சோறா? ஆமா. எத்தனை ரவுண்டு? மோர் வேக. ஐயப்பா, இந்தாக்கா. சோறு கம்மியா சோறு எடுத்துற. சோறா? இன்னும் எத்தனை முறை சாப்பிடுவீங்க? நான் சாப்பிடுறேன். சீக்கிரம். அந்த ரசமா? ஏக்கா முடியலக்கா. எவ்வளோக்கா சாப்பிடுவ? நீ பாப்பா கல்லு சாப்பிட்டு இருக்கேன். ரசத்தை ஊத்து. ஐயோ ஏக்கா, அவளா இது சோறு முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் சோறு இருக்குறா. சோறா? ஏக்கா, நீ தின்னு அண்டலுக்கு சோறுல காலியா போயிடுச்சு. அப்படியாமா? ஆமா, அடுத்து வரவங்க சோறு இல்ல. ஐயோ சரிமா போய் பாயசம் எடுத்துட்டு வா. பாயசமா? முந்திரியோட போட்டு கொண்டு வா. முந்திரியா? ஆமா வரேன். நல்லா பெருசா பார்த்து எடுத்துட்டு வா. உண்டால இந்தாக்கா. இருந்தாலும் சின்னதாக தான் இருக்குது. என்ன பண்றது? அப்பா எவ்வளோ பெரிய வாயி. வேற பீடா கொண்டு வா. பீடாவா? ஆமா. இந்தாக்கா, பீடெல்லாம் இல்ல, வெத்தலை பாக்கு இருக்கு. சும்மா சுண்ணாம்பு எடுத்து வலிச்சு நக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்து நல்லா கொஞ்சம் போட்டா வாய் நல்லா செவக்குள்ளக்கா, ஜீரணமும் ஆகும். என்னம்மா நீ கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்ட சாப்பாடை? கம்மியாக கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அடம் இருக்குது. இருக்கிற சோறெல்லாம் தீர்ந்து போச்சு. இது மற்ற இல்லைன்னா இன்னும் வயிறு நம்ம சாப்பிட்ருப்பேன். என்ன கல்யாணம் நடத்துறீங்களா? சாப்பாடு சரியில்லை. தின்றதால தின்னுட்டு சாப்பாடு சரியில்லை நான் சொல்கிறேன். அங்கிட்டு மொய் பக்கத்து வாடியே. என்னண்ணே, செல்வகுமார் 2000 வருவாங்களா? சரிங்க. எழுதிட்டேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வாங்க. அடியே
சொல்லுக்கா. இங்க பாருடி, அங்க 3வது பந்தியில ஒருத்தி குண்டா உட்காந்து எல்லாம் சுத்தி தின்னுட்டு இருந்தால, ஆமாக்கா. அவன் மட்டும் இந்த மண்டபத்தை தாண்டி வெளில போயிடவே கூடாது. சரிக்கா, போய் கூப்பிடுங்க. முக்கியமா மொய் வைக்காம அவ போயிடவே கூடாது. சரிக்கா. இதெல்லாம் உன் வேலை, சரியா? சரிக்கா. சோத்து செத்த லெட்டர் இருக்காம விருப்பா போய் வேலையை பாரு, போடி. சரிக்கா. என்னம்மா கூப்பிட்டியா? ஆமாங்கக்கா, நான் தான் கூப்பிட்டேன். சரி, நீ போய் வேலையை பாரு. ஏன் நானே வரமாட்டேனா? அக்கா, உங்களுக்கு எதுக்குக்கோ சொரமா நல்ல புஜிட்டிக்கா இருக்கீங்க வேற. சரிம்மா மையா. மொய்யா சூப்பர்க்கா. நான் கூட மொய் வைக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். நல்ல மொய் வச்சிருக்கீங்க. சரி, கொட்ட இடத்துல என் பேர் திவ்யான்னு போட்டு போட்டுருங்க. திவ்யாவா? நல்ல அருமையான பேரா இருக்கே. வரமா அக்கா, என்னது இது? 20 ரூபா காசு. ஏக்கா, திங்கிறத மட்டும் குண்டா குண்டாவா திங்கிற, ஆனா மொய் மட்டும் 20 ரூபா. ஒழுங்கு மரியாதையா சமையக்காரனுக்கு, காய்கறிக்கு, அரிசி பருப்புக்கு, எண்ணெய்க்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து ரவுண்டா ஒரு 5000 எடுத்து வை. 5000 இருந்தா 2 வருஷத்துக்கு சாப்பிடுவானே. என்னது? ஏய், நீ பண்ண வேலைக்கு என்ன பண்ணலாம்? நீ பாரு, கூப்பிடுறால ஆரம்பிச்சு விட்டுலாம். அம்மா, அப்பா, அக்கா. அப்பாடா, யாரும் எந்திரிக்கல. நம்ம ஜூஸ்ல மாத்திரை கலந்து கொடுத்தது சரியா போயிடுச்சு. இப்ப போக வேண்டியதான். இன்னும் ஒரு காற்று வெளியே இருக்கும்போது நல்லா காற்றா இருக்கும். ஆமா, நீ என்ன வெளியே பண்ற? அதுவும் பேகும் கையுமா? அது ஒண்ணு இல்ல. ஆமா, நீ ஜூஸ் குடிக்கலையா? எனக்கு தோணல, நான் குடிக்கல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. என்ன பேகும் கையுமா எங்க கிளம்பிட்ட? அது ஒண்ணு இல்லக்கா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். லவ் பண்றியா? அது ஏன் ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டியா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் எங்க சொல்ல விட்டீங்க? அப்படி நான் சொல்லியிருந்தா வேற பையனை தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போறீங்க. இதுக்கு சொன்ன என்ன, சொல்லலாம் என்ன? அப்படி இல்லடி, நீ லவ் பண்ணிருந்தா சொல்லியிருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். கிழிச்சிருப்பீங்க. என்னது? ஒண்ணு இல்லை, இங்கிட்டு குத்துன வைய. நீ லவ் பண்ற பையனே நமக்கு தேவை சொந்தக்காரங்களோட மொய். மொய்யா? ஆமா, நீ நம்மளா போய் பண்ணோம்ல மொய் காசு, அவங்க ஏமாத்த முடியுமா? அதான் இதெல்லாம் ஒரு பிளானு. ஐயே இல்ல, என்னதான் இருந்தாலும் எனக்கு அவன் தான் வேணும். நான் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். இருந்தாலும் எங்க கற்பனை மலையெல்லாம் மண்ணள்ளி போட முடியாது. என்னடி, ஒரு கல்யாணத்துல தங்கச்சியோட வாழ்க்கையே பழி கொடுக்க போறியா நீ? சரி சரி, உன் வாழ்க்கையும் வேணும், எங்களோட மொய் காசு வேணும். ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? கல்யாணம் பண்ணிக்கோ அவனைவே. சொல்ற கேளு, பிளான். அவனைவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? மொய் காசெல்லாம் வந்துடும், நாங்க அதை எடுத்து வச்சுக்கிறோம். நீ நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் எப்போ ஓடி போயிரு. அக்கா நான் ஹெல்ப் பண்றேன். சத்தியமா? சத்தியமா? சரி, அக்காவை நம்புறேன். சரி சரி, நம்பலாமா? இருந்தாலும் எனக்கு அவன் இப்பயே வேணும். இப்பயே வேணுமா? இவ ஒருத்தி காதல் கண்ணை மறைக்குது. சொன்னா கேளு, அக்கா பேச்சு கேளு. வா அக்கா, என்னடி இரு நிமிஷம், யாரோ கால் பண்றாங்க. மாயா, நான் வந்து வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். ஓகே. சரி. அடி பாவி, சொல்ல கேட்காம ஓடிட்டாளே. என்ன பண்றது? ஐடியா, இவ்வளோ மாதிரி நம்ம வேஷம் போட்டு கல்யாணம் மேடத்தில் உட்கார வேண்டியதுதான். மொய்ய நம்ம சுருட்டிட வேண்டியதுதான். அப்பாடா, நல்ல சாப்பாடு. அக்கா வரேங்க்கா. நீ யாருமா புதுசா இருக்கா? மாப்பிள்ளோட பொண்ணு வீடா? நான் வந்து பொண்ணு வீடுக்கா. பொண்ணு வீடா? ஆமா. ஏன், எந்த ரிலேட்டிவ்? அதுவா, நான் பொண்ணோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. மொய்யாமா? மொய்யா? என்னக்கா நீங்க மொய் வைக்காம இருப்பேனா? நான் மொய் வைக்கலாம் தான் 5000 ரூபாய் வைக்கலாம் இருந்தேன். 5000 ரூபாயா? வச்சுக்கியாமா? காசு வீட்டுல வச்சுட்டேன்க்கா. வீட்டுல இருக்கியா? பரவாயில்ல, ஜிபே இருக்குதுவா. அக்கா என் போன்ல சார்ஜர் இல்லக்கா. சார்ஜ் தானே இல்ல? என்ன டைப்? சி டைப்புக்கா. சி டைப்பா? கொண்டா, என்ன இருக்குது? கொண்டா. அக்கா, சார்ஜ் போடுறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா பேலன்ஸ் இல்லையே. பேலன்ஸ் இல்லையா? இல்ல, கொண்டாது. நான் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்றேன். ஹாஸ்பிட்டா? இல்ல, உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். சொல்லுமா. நான் ஏதோ ரோட்ல போறவ பசிக்குதுன்னு சொல்லிட்டு யாரு கல்யாணம் தெரியல போய் சாப்பிட்டேன் தரலான்னு சாப்பிட்டேன். என்னம்மா நீ இப்படி இருக்கிற? இது பஸ் சொல்ல மாட்டியா? இவ்வளவு நான் மாற அடிச்சிருக்கவே மாட்டேன். அக்கா, நீங்க இவ்வளவு டார்ச்சர் பண்ணல, எனக்கு மறுபடியும்
பசி எடுக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். யாராங்க கொரியன் ட்ராமா தான். ஐயோ அடி பாவி, இன்னும் இந்த பழக்கத்தை நீ விடலையா? என்ன பழக்கம்? ஐயோ அதெல்லாம் கேட்காது. எனக்கு ஒரே வெக்கமா வருது. சீ விடு. சரி அதெல்லாம் விடு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு. எதுக்குடி? கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாம போச்சுல்ல அதான். சே இருக்கட்டும்டி, நமக்குள்ள எதுக்குடி மன்னிப்பெல்லாம்? பரவாயில்ல, அதனால தான் நான் வீடு தேடி வந்திருக்கேன். எனக்கு புரியலையே. புரியலையா? என் கல்யாணத்துக்கு வராதவங்க எல்லாம் வீடு தேடி போய் மொய் காசு வாங்கிட்டு இருக்கேன். புதுசா இருக்கு. அதெல்லாம் புதுசா பழசா. முதல்ல மொய் காசு எடுத்துட்டு அப்போ மணியாவது இன்னும் 4 வீடு இருக்கு. நம்ம அப்படியாடி பழகிருக்கா? அப்படி பழகி இருக்குமா இப்படி பழகி இருக்குமா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல மொய் காசு எடுத்துட்டு வா. உன் கல்யாணத்துக்கு நான் வச்சேன்ல, என் கல்யாணத்தை நீ வைக்கணும்ல. அதுக்கு ஏண்டி எகர்ற தாரண்டி கத்தாதடி கீச்சு கீச்சுன்னு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம், பாவம் பண்ணிட்டோம். இந்த 200 ஏண்டி 200 கொடுத்துருக்க? மரியாதை 2000 எடு. 2000? ஆமா 200 தான் நீ வச்சா. அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் விலைவாசி அதிகமாயிடுச்சு. இந்த 200 எனக்கு டீ பிஸ்கெட்டு பன்னு இதுக்கு தான் போ. 10 அது போய் 2000 எடுத்துட்டப்போ. அதெல்லாம் உன் புருஷன்ட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கறேன். என்கிட்ட கேட்டிருக்கேன், வந்துடும். போயிட்டாலாம். அந்த 200 எங்கிட்ட, இந்த 2000. அந்த 200 எனக்கு தான், அந்த 2000 எனக்கு தான். பஸ்ஸு காசுக்குலாம் போகணும்ல, அது கரெக்டாக இருக்கும். 2000 கரெக்டாக இருக்குல்ல? நல்லா இருக்குது. சரி சரி, இங்கே பாருடி, அடுத்து காது குத்து அடுத்து ஃபங்க்ஷன் வச்சுக்கினே இருப்பேன். வர்ற மொய் கண்டிப்பாக வைக்கிறேன். நான் வர முடியலண்ணா. வர முடியல திரும்பி வீட்டுக்கு தான் வந்து வாங்குவேன். அது டபுள் மடங்கா வாங்குவேன். நான் வந்துடுறேன்டி. முதல்ல நான் தான் நிற்பேன். சரியா? பத்திரம் வந்துடுறேன். வரட்டா? இனிமேல்லாம் வீடை பூட்டிட்டு உள்ள உட்காந்துக்கணும், வெளியவே போகக்கூடாது. இந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இவனுக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.